நம்ம வீட்டில் மதியம் லஞ்சுக்கு இறால் கிரேவி தாங்க இன்னைக்கு செய்ய போகிறோம். நல்லா சுட சுட சோறோட போட்டு பிசைஞ்சு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம மதியம் வச்ச கிரேவி கொஞ்சம் மீந்து இருந்தால் கூட அதை நைட்டு டிஃபனுக்கு இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க. இந்த ஒன்று போருங்க 2 வேளைக்கு யூஸ் ஆகும். நம்ம வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து அதில் சோம்பை நல்லா படபடன்னு பொரிய விட்டு 2 பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தையும் நல்லா செவக்க செவக்க வதக்கி விட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கிட்டு 1 கொத்து கருவேப்பிலை 2 பழுத்த தக்காளி இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கணும். இதுக்கு மசாலா பொடி பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லிப்பொடி இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு தான் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோமா. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ரொம்பவும் இது வந்து வதங்கக்கூடாதுங்க. ரொம்பவும் இது வெந்துருச்சுன்னா ஒரு லப்பர் மாதிரி ஆகிடும். இது ஒரு 10 நிமிஷம் தான் இது வந்து வேகிற டைமே இது. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா சலபலன்னு 2 கொதி வந்ததும் இதில் வந்து கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் வந்து அரைச்சிக்கணும். சோம்புனா பெருஞ்சீரகம் இதையும் நல்லா அரைச்சி இதோட அப்படியே கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்து அப்படியே கலந்து கொடுத்து ஒரு கொதி வந்ததும் பொடிசாக கட் பண்ணால் மல்லியை தூவ வேண்டியதாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. அப்படியே இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா இடியாப்பத்தோட வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் சுட சுட இன்றைக்கி நம்ம வீட்டில் மதியம் சோறை வடித்து அதில் அப்படியே 2 கரண்டியை அந்த மசாலாவோடு அந்த இறாலோடு எடுத்து வச்சு பிசைஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சாப்பிடாதவங்க கூட இறால் பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிட்றாங்க. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே வேக விடக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் இதுக்கு. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அப்படியே உருட்டி பிடிச்சி அந்த இறாலோடு வச்சு மசாலாவோடு வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளை சந்திப்போம்.